7 ரூபாய்க்கு இட்லி, 10 ரூபாய்க்கு 3 பணியாரம், 15 ரூபாய்க்கு ஆப்பம் விற்கிற இந்த மதுரை அன்னமயில் பாட்டி தன் ஏழ்மையான சூழ்நிலையிலும் தன்னோட ஈகை குணத்தால் மதுரையில் தன் கடை இயங்குகிற பகுதி மக்கள் மத்தியில், குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் தனக்கென தன் உணவுக்கென ஒரு பெரிய ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த 70 வயசு பாட்டி கிட்டத்தட்ட 30 வருடங்களா இந்த பணியார கடையை நடத்தி சுவையான உணவின் மூலமாகவும் தன் வாடிக்கையாளர்களோட சூழலை புரிஞ்சு நடந்துக்கிற மனசு மூலமாகவும் ஆகச்சிறந்த மனுஷியா விளங்குறாங்க. காசே இல்லாட்டினாலும் வாங்கிட்டு போயிடுவோம், வாங்கிட்டு போய் மறுநாள் கூட வந்து கொடுப்போம், கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்கேயே எல்லாம் பிறந்து வளர்ந்து எல்லாமே இருக்கிறதுனால இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரசிகர் மன்ற சின்ன பிள்ளைங்க இருக்கு. பணியாரெல்லாம் இருக்குல்ல, சூப்பரா இருக்கும். சட்னி தான் ட்ரை பண்ணி பாருங்க. மதுரை நூசைல் ரோட்ல பாட்டி பேர் வந்து அன்னமேல் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இட்லிக்கு சட்னி தான் வச்சு சாப்பிடுங்க. முட்டை போல 30 ரூபா தான், சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். வந்து ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். சாம்பார் ட்ரை பண்ணி பாப்போம். ஆமா, குட்டி பசங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமா, ஸ்கூல் போயிட்டாங்க எல்லாருன்னா சண்டேல ஆனா கூட இங்க வந்துருவாங்க. சண்டே கிடந்தா கூட இங்க உட்காந்து சாப்பிட்டு கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இல்ல போட்டி போட்டு வேமா வாங்குவோம். ஆமா, பசின் வந்தா தாராளமா பாட்டி ஃப்ரீயா கூட கொடுப்பாங்க. ஒருத்தன் வருவேன் பாருங்க, பார்சல் வாங்குவியா பணியாரம் சாப்பிட்டு போவியா, இப்போ ஒருத்தன் வருவேன் பாருங்க, ஒரு வெள்ளை கலர் பனியன் போட்டு 50-60 ரூபாய்க்கு சாப்பிடுவா ஒரு நாளைக்கு. அவைதான் அந்த கெட்ட டேஸ்ட்டவே புரிஞ்சு. மை ஃபேவரட் பணியாரம் தான் கரையனா பணியாரம். வெறும் பணியாரமாக சாப்பிடுவேன். சில்லறை பணியாரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிஞ்சு போனது அப்படியே பிக்க பிக்க தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் தான். பாட்டிகிட்ட கரையினது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தான். அது எல்லாமே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கரையினது ஒரு டேஸ்ட்டு, வெள்ளை பணியாரம் ஒரு டேஸ்ட்டு. அது பிக்கே தேவையில்ல, பிஞ்சு பிஞ்சு இருக்கோ நம்ம தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பம், பணியாரம், இட்லி. முட்டை அப்பம் 30 ரூபா, சாதாரண அப்பம் 15 ரூபா, இட்லி 7 ரூபா, பணியாரம் 3 பணியாரம் 10 ரூபா. பணியாரம் 3 பணியாரம் வைக்கிற இடத்துல ஒரு பணியாரம் சேர்த்து வச்சு விடுவாங்க. அதனால 20 ரூபாய்க்கு கூட சாப்பிட்டுட்டு கூட வயிறு நிறைஞ்சிரும். 5-6 ரூபா தான் விற்றோம். விலைவாசி நிறைய விற்கவும் கட்டலை. பருப்பு, அரிசி, பருப்பு எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு. வீட்டில் அப்பா அம்மா சமைக்காம வேலை பார்த்தா கூட இங்கே அனுப்பி விட்ருவாங்க. அவங்க நாங்கள் சின்ன வயசுல தட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே ரெடி கேட்டோம்னா அவங்களே கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க. காசு கூட அப்புறமேட்டு கூட கொடுத்து வாங்கிப்போம். அது சின்ன வயசுலேருந்து ஒரு 10 வருஷமா இங்கேயா சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கோம், வச்சுட்டு இருக்கோம். என் மையெல்லாம் மார்க்கெட்ல இருந்து மாட்டுதாவில் கடை வச்சிருக்கேன். அங்க இருந்து சாப்பிடாம இங்க வந்துதான் வாங்கிட்டு போய் சாப்பிட கொடுப்பேன். இங்க சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ஆப்பமெல்லாம் பெருசா இருக்கும். இந்த இட்லி வாங்கினா பிடிக்குதுன்றா, அடுத்த கடையில இட்லி வாங்கினா பிடிக்கலன்றா. இதை கொடுத்தா 2 இட்லி சாப்பிட்றா பேத்தி. அப்ப எப்படி டேஸ்ட் பண்ணிக்கிறது வரு. நல்லா டக்கு டக்குன்னு வச்சிருவாங்க. சட்னி கேட்க கேட்க வைப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் சாம. 10 ரூபாய்க்கு 3 பணியாரம், 20 ரூபாய்க்கு 6 பணியாரம் சாப்பிடுவோம். முட்டை வாங்கிட்டு சொல்லுவாங்க, முட்டை வாங்கிட்டு சொல்லுவாங்க, அந்த கடைக்கு போகுங்க, ஒரு இது பண்ணுங்க, பாட்டிகிட்ட வாங்கி சாப்பிடுங்க, அதில் கொண்டு 2 கொடுப்பேன். நீ எதை கட்டி அள்ளி போறேன். நம்மளுக்கு காசு கொடுக்கணும்னா கூட இல்லாட்டினா கூட இட்லி வச்சு விட்ருவாங்க. அடுத்த நாள் நீ வர்றப்ப கொடுப்பா வச்சுப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ஆமா, அதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. நம்ம இது வரைக்கும் கேட்கவும் மாட்டாங்க. அடுத்து போறப்ப கூட என்ன குடுக்காண்டு நம்மளா பார்த்து கொடுக்குறப்ப வாங்கிப்பாங்க, வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வசதி இல்லதான், கஷ்டப்படுறவங்க தான் இருந்தாலும் நம்ம வர்றவங்களுக்கு நல்லா வயிறார சாப்பிட விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அது நல்ல பேரை 4 பேர் சாம்பர் நல்ல பேர் வாங்கி சாப்பிட்டு எல்லாத்துக்கும் யாருக்குமே மூஞ்சி கோண மாட்டேன். அது பெருவி கோணமா போச்சு. வெடுக்கு பேச மாட்டாங்க, சந்தோஷமா வச்சு பேசுவாங்க. பாட்டி வாசமா சூப்பரா பழகுவாங்க. சும்மா ரோட்ல போறவங்க ஏதாச்சும் கேட்டா கூட அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வச்சு இட்லியை வச்சு கொடுத்து சாப்பிட விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த காலத்து ஆளுங்க இந்த காலத்துல இன்னமும் செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம். கடை போட்டு உட்காந்துருக்காங்களா, செய்ய முடியாது அவங்கனால. அவங்க கைப்பக்கம் இன்னும் மாறவே இல்லை. எதுவுமே தரமானதான், கூட விலைதான் போடுவோம். எங்களுக்கு ஒரு 10-50 ரூபா கிடைக்கிறது 20 ரூபா கிடைச்சாலும் போதும். எல்லா சனங்களுக்கு நல்ல பேர் வாங்கணும், அப்படித்தான் நாங்கள் செய்வோம். அதனால நாங்கள் எந்திரிக்கவே முடியல, ரொம்ப ஏழையாகவே கிடக்கிறோம். பொருளே வாங்க முடியல. இந்த பொருளை வாங்க அது போட சரியாகத்தான் வருது. எதை சாப்பிட்றது இது பண்ணுறது தான் கிடைக்குது. வேறு தொழில் தெரியல எங்கள் வீட்டுக்கார நம்ம இறந்ததுலேருந்து. அதனால் இதை செஞ்சுக்கிட்டு எதோ சாப்பிட்டுக்கிட்டு 10-5 ஒரு காப்பியோ ஏதோ சின்ன அவ்வளோதான். ரொம்ப சிரமம்.
என்னால் இந்த 2 கையும் நடுங்கும் கொடுக்க முடியாம, 2 கை இப்போ நடுங்கிருச்சு. வருமானத்துக்கு வேற வழி, 1 ரூபா வழி இல்லை. இருந்தா 2 பையங்க இருந்தாங்க, 2 பையலும் சாராயத்தை குடிச்சு இறந்து போனாங்க. மக வீட்டில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இந்த வந்துச்சுல அந்த பிள்ளை. 2 மகனு நல்லா கெட்டிக்கார பையங்க குடிச்சே இறந்து போனாங்க. அவங்களுக்கு சார் அடுப்பு கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். அடுப்பு இருந்தா கொஞ்சம் நல்லா வேலை சீக்கிரமா பார்ப்பாங்க சார். அதே மாதிரி டேபிள் இல்லை, வர்றவங்க பாவம் நின்று தான் சாப்பிட்டு போறாங்க. இன்னும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தா இன்னும் அவங்களுக்கு கூட்டம் நிறைய வரும். நிக்க முடியாம ரொம்ப பேர் சங்கடப்பட்டுக்கிட்டு போறாங்க. வசதி இல்லை, வாங்க முடியல. இப்போத்தான் ஒரு ஸ்டூல் 300 ரூபா போட்டு வாங்கினேன், 2 ஸ்டூல். 2 மணிக்கு கூட உட்காந்து சாப்பிட்டுக்குவாங்க, நல்லா இருக்குது. ஒரு 10 சேர் வாங்கி போட்டா அது நல்லா தான் இருக்கும். அவங்களால டெவலப் பண்ண முடியாம இருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த தெருவுக்குள்ள சந்துக்குள்ளதான் ஒரு கூரை வீட்டுல இருக்கே, ஓட்டுக்குள்ள விழுந்தாலும் செத்து போவேன், மழை வந்து காத்து வந்தாலும் அப்படி வீட்டுக்குள்ள கிடக்கு. அவங்க கைப்பக்குவம் இன்னும் அப்படியே அந்த காலத்து கைப்பக்குவம் இன்னும் இருக்கு அவங்களுக்கு. கார்ல வந்து உட்காந்து சாப்பிட்டு போவாங்க. ஒரு மனசு திருப்தி. இங்கே சாப்பிட்டா காய்ச்சல் வந்தாலும் குளுக்கோஸ் ஏற்றிட்டு அதை வந்து அவ கடையை வச்சிருது. வேணும் வருமானம் இல்லை இல்லை. மழை பெஞ்சாலும் முந்தி நனைஞ்சுக்கிட்டே பெய்வேன். இப்போ வந்து இந்த கூரையில சொட்டுன்னு ஒழுங்கு ஒரு கொடையை பிடிச்சிக்க உட்காந்துருக்கு. ஆரம்பிக்கும் போது எல்லா சாமியும் கும்பிடுச்சு. அப்போ யாருக்குமே பாதம் இருக்கக்கூடாது. சாமியை கும்பிட்டு கோலம் போட்டு சூடத்தை பொறிச்சு வச்சுட்டே அது வந்து 6:30 வருவான். வெள்ளனா வித்துட்டா 10:30 வித்துட்டா விலைக்கு கழுவா அந்தான்னு மணி 12 விற்காம இருந்தா 1 மணி வரைக்கும் உட்காந்துருப்போம். ஒரு நேரம் சொல்ல முடியாது. 11 மணிக்கு வந்தாலும் இட்லி இருக்கும். எங்களுக்குலாம் நாங்களாம் இட்லி ஒரு நாளைக்கு இல்லைன்னு எங்களுக்கு அவ்வளோ சங்கடமா இருக்கும். டேஸ்ட்லாம் பிச்சிரும். வந்து ட்ரை பண்ணி பெஸ்ட் தக்காளி சட்னி தான். நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது வாங்கிட்டு போவீங்களா? ஆமா, வாங்கிட்டு போவோம். மதுரை புதுச்சேரி ரோட்டு மில்க் காலனி வாசல்ல வெள்ளையம்மன் கோயில் எதிர்புறம் மனுஷன் சாப்பிட்டு போறாங்க. கடைசியில் நமக்கு நல்ல பேர் கிடைச்சிட்டு போகுது. கடவுள்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறோம். அந்த இது அந்த சம்பாதிக்கணும் இல்லை, நம்ம சேவை செய்யணும், பிள்ளைங்களாம் சாப்பிடணும், வைக்கணும் வயிறார. அந்த ஒரு சந்தோஷம் தான் அவங்களுக்கு முக்கியம். அந்த மாதிரி உண்மையிலே மனசுல கண்டிப்பா உனக்காரங்க. ஆல்வேஸ் வெல்கம் பேக் மதுரை நியூ ஜெனரேஷன் கிட்ட வாங்க. இந்த பாட்டி இருப்பாங்க, டேஸ்ட் பிச்சு வந்துருங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.